கரண்டை திருடிய தாய்க்குருவி இருட்டிடுச்சு. அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வர்ற எல்லா பறவைகளோட வீட்லயும் கரண்டோட வெளிச்சத்துல அழகா தென்பட்டு இருக்கும் போது, ஆனா காவிய குருவியோட வீடு தீபத்தின் வெளிச்சத்துல இருக்கு. அந்த வீட்டுல ஓரமா எரிஞ்சிட்டு இருக்கிற மன்ஸ்டவ் அந்த உட்காந்து தாய் காவிய குருவி சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கும் போது, மகள் கீர்த்தி குருவி தீபத்தின் வெளிச்சத்துல படிச்சிட்டு இருக்கா. கடந்த அரை மணி நேரத்திலிருந்து சரியாவே அந்த எழுத்துக்கள் தென்படாததுனால அந்த மகள் குருவி படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கடைசியில எரிச்சல் மற்றும் கோபத்தோட அவங்க அம்மாண்ட மம்மி மம்மி அப்படி கூப்பிட்ட உடனேயே காவிய குருவி தான் செஞ்சிட்டு இருக்கிற சப்பாத்தியை நிறுத்திட்டு ரொம்பவே பதத்தோட கீர்த்தி குருவியாண்ட நடந்து வருவா. என்னாச்சுமா தங்கம், எதுக்காக அப்படி கூப்பிட்டு? அதாவது அது சாதாரணமா கூப்பிடுறது கிடையாது, கத்தி கோபத்தோட கூச்சலிட்டு. அதாம்மா எதுக்காக அவ்வளவு கோபத்தோட கூப்பிட்டேன்னு நான் உன்னை கேக்குறேன். இத பாருமா, நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஆனா நீ ரொம்ப நல்லா படிச்சு ரொம்பவே பெரிய ஆள் ஆகணும். நீ நல்லா படிச்சு ஒரு டாக்டரோ இல்ல கலெக்டரோ ஆகணும்னு, அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப அன்பா அக்கறையோட பொறுப்பா சொல்லுவேன். என்ன நடக்குது இங்க? தங்கம், இது வெயில் காலம் இல்லம்மா, அதனாலதான் கரண்டோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ அம்மா, கரண்ட் பிரச்சனைனா எல்லாரோட சேர்த்து நமக்கும் கரண்ட் இல்லாம போறது. ஆனா எல்லாருக்கும் இருந்து நமக்கு இல்லாத போறது கிடையாது. என்னம்மா பண்ண சொல்றேன்? நான் கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற காசு நம்மளுடைய வீட்டு செலவுக்கே போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அப்பா கஷ்டப்பட்டு அந்த காசு வச்சு அவர் குடிக்கிறதுக்கே பத்த மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம சில நேரம் பார்த்தாதப்ப என்ன அடிச்சு என்கிட்ட காசு பிடுங்கிட்டு போவான். அது கிடையாதும்மா, நான் அப்ப 10th. அது மட்டும் இல்லாம ஃபைனல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஆமாடா தங்க, உன்னுடைய பிரச்சனையும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்னால எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தின் பக்கத்துல இன்னொரு தீபம் தான் வைக்க முடியும் தவிர கரண்டால வெளிச்சத்தை மட்டும் என்னால கொண்டு வர முடியாது. ஒருவேளை உங்க அப்பா குடிக்காம காசு கொண்டு வந்து அதை வச்சு கரண்ட் பில்லு கட்டுறேன், இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். அது கேட்ட உடனே கீர்த்தி குருவிக்கு பயங்கரமா கோவம் வந்தது. படிச்சிட்டு இருக்கிற புக்க கோவத்துல தூக்கி வீசுவா. நடக்கிறது ஃபைனல் எக்ஸாம்ஸ், அங்க போய் ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாம் டாம் கொய்யான்னு பாட சொல்றியாம்மா என்ன? நீ ஒன்றும் எந்த பாட்டும் பாட தேவையில்லை. அந்த புக் எடுத்துக்கோ, நம்ம ராதாபுரோட வீட்டுக்கு போகலாம். அவங்க வீட்டில் வெளிச்சம் இருக்கும், அவங்க பையன் கூட சேர்ந்து படி நீயும். அது கேட்ட உடனே கீர்த்தி குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டது. எதுக்காகனா தன்னுடைய தாய் தன்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. உடனடியாக புக்கு கையில எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன், வாங்க போலாம். அப்போ உடனடியாக அவங்க 2 பேரும் அவங்களுடைய வீட்டுக்கு பூட்டை போட்டு அங்கிருந்து ராதாபுரோட வீட்டுக்கு பறந்து போவாங்க. அப்படி அவங்க பறந்து போயிட்டு இருக்கும்போது ராதாபுரோட வீடு கரண்டோட வெளிச்சத்துல ரொம்ப அழகா தென்பட்டுது. என்ன காவியா, எனக்கு இல்லாத மாதிரி உன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு கையில புக்ஸோட என்னுடைய வீட்டு பக்கம் வந்திருக்க? அப்படி ராதாபுரம் கேட்ட உடனே காவிய குருவி ரொம்பவே சோகமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு, எங்களுடைய நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே, 2-3 மாசமா என்னுடைய வீட்டு கரண்ட் பில்ல நான் கட்டுறது இல்ல. அதனால கரண்டையும் கட் பண்ணிட்டாங்க. பில்லு கட்டினாதான் எங்க வீட்டுல கரண்டே வரும். அந்த பில்லு கட்டுறதுக்கு என்கிட்ட காசே கிடையாது. சரிடி, கீர்த்திக்கு இப்ப ஃபைனல் எக்ஸாம்ஸ், அதனால கொஞ்ச நேரம் இங்க படிப்பான் தானே சொல்ற, அவ்வளவுதானே? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற தன்னுடைய பையன் முன்னாப்புற அவங்க அம்மாவை கூப்பிடுவான். அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாம்மா. அட இருப்பா தம்பி, இதோ உள்ள வரேன். அப்படி சொல்லிட்டு உள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது தன்னோட பையன் ஓரமா படிச்சிட்டு இருக்கிற முன்னாப்புற ஆண்ட நெருங்கி வரும். என்னாச்சுப்பா? அட மம்மி, அந்த கீர்த்தி புறா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. அது சுத்தமா படிக்காது, மற்ற என்னையும் படிக்க விட மாட்டா. அதனால ஏதாச்சும் சொல்லி அவங்கள சமாளிச்சு அனுப்பிடேன். அப்படி சொன்னா நல்லா இருக்காதுப்பா. அப்படின்னா நான் ஃபெயில் ஆகிறது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் என்னாலாம் கேட்க கூடாது. அப்படி சொன்ன உடனே அந்த ராதாபுரா கொஞ்சம் யோசிச்சு உடனடியாக அங்க காவிய புறாண்ட கிளம்பி போச்சு. ஏதோ சொல்லணும்னு நீ இங்க வந்திருக்கல. வேணாடி, உள்ள உன்னுடைய பையன் முன்னோட பேச்சு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அதனால நீ கஷ்டப்பட்டு எனக்காக போய் சொல்லணும்னு தேவையில்லை. என்னுடைய மக தீபத்தின் வெளிச்சத்திலே படிப்பா. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கே திரும்பி வருவாங்க. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்த புருஷன் ஆகாஷ் காக்கா கதவு முன்னாடி நின்று அவங்க கோபத்தோட பாத்துக்கிட்டு, ஏன்டே காவியா, எங்கடே போயிட்டு வர? அப்பா, நான் ரொம்பவே கோவத்துல இருக்கேன். நீ எதுவும் பேசாத, அம்மாவை எதுவும் சொல்லாத, அமைதியா வீட்டுக்குள்ள போய் தூங்குற வழியை பாரு நீ. அப்படி கீர்த்தி குருவி சொல்லிட்டு இருக்கும்போது காவிய குருவி கதவை திறப்பா. அந்த புருஷன் ஆகாஷ் காக்கா உள்ள வந்து கட்டில் மேல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது அங்க கீர்த்தி குருவி தீபத்தின் வெளிச்சத்துல படிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற அவஸ்தைய பார்க்கும் காவிய குருவி. அப்போ உடனடியாக தனக்குள்ள நினைச்சு பக்கத்துல இருக்கிற கரண்ட் போலுக்கு திருட்டுத்தனமா கரண்ட் வயரை கனெக்ட் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கரண்ட் வர வச்சிருப்பா. அதை பார்த்து கீர்த்தி குருவி ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த விதமா கரண்ட் தேடுறது எந்த ஒரு தப்பு கிடையாதுமா. நீ நல்லா படி, ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்படி அந்த தாய்க்குருவி பரோசா கொடுத்ததுனால அந்த மகள் கீர்த்தி குருவி ரொம்பவே சந்தோஷமா நல்லா படிப்பா. அப்படி நாட்கள் கடந்து போக பகல்ல மட்டும் கரண்ட் வயரை எடுத்துட்டு இரவு நேரத்துல பக்கத்துல இருக்கிற கம்பத்துக்கு கரண்ட் வயரை சப்ளை பண்ணுவா. இதனைத்து லைட் மேன இருக்கிற வாசு கொக்கு கவனிக்கும். இதை நினைச்சு அந்த காவிய குருவி ரொம்பவே பயப்படுவா.
பயப்படாத காவியா, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீ கரண்ட் திருட்டுத்தனமா எடுத்துக்கிறது ஒரு நல்ல காரியம்னு எனக்கும் தெரியும். உன்னுடைய மகன் நல்லா படிக்கணும். என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி வாசு. எத்தனையோ பேர் கரண்ட் பில்லு கட்டாம நிறைய மாசம் கரண்ட் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு கரண்ட் கட்டிங்கும் இருக்காது. ஆனா ஒரு மாசம் கட்டாதவங்களுக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, ஆனா இது தப்பு. பில்லு கட்டிடுங்க எப்படியாச்சு. அந்த விதமா சொல்லிட்டு அந்த வாசு கொக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடும். அடுத்து 2 நாட்கள்ல காவிய குருவி உடனடியே கரண்ட் பில்ல கட்டிடும். காக்காவின் கத்திரிக்காய் வீடு. ரொம்பவே சோகத்தோட கத்திரிக்காய் தோட்டத்தை அந்த நின்னு நல்லபடியா பழுத்திருந்த கத்திரிக்காய்களை பார்க்கும் புருஷன் ஆகாஷ் காக்கா. மனைவி மாலை குருவி சொல்ற பேச்ச கேட்காம நான் இந்த வாட்டி தோட்டத்துல கத்திரிக்காவை விதைச்சேன். கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா விதைச்சல் கொடுத்தது. ஆனா என்ன பண்றது, மார்க்கெட்ல ரேட் இல்லாம அவங்களோட தோட்டத்தை கத்திரிக்காவை அவங்களே சமைச்சு சாப்பிட்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்ப நான் என்னோட மனைவிக்கு என்னத்த சொல்லுவேன், என்னோட மூஞ்சி எப்படி காமிப்பேன்? அப்படி நினைச்சு அந்த காக்கா உட்காந்துட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா ஆண்ட மனைவி மாலை குருவி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கலாய்க்கிற மாதிரி, ஏங்க என்ன அப்படி பார்த்தது போதும், துன்றதுக்கு சோறு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். எனக்கு சுத்தமா பசிக்கல மாலினி. நான் தான் உனக்கு சோறு கொண்டு வர சொல்லி எந்த ஒரு தகவலும் தரலையா? அப்புறம் நீ ஏன் இங்க கொண்டு வந்த? நீங்க காலையிலேயே இங்க எதுக்காகவோ வேலை பார்க்க வந்திருக்கீங்கல்ல, அதான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க போல, அதனால தான் சாப்பிட்றதுக்கு சோறு கொண்டு வந்தேன். நீங்க பார்த்த பெரிய வேலையை போதும், முதல்ல வந்து சாப்பிடுயா. அந்த விதமா சொன்னதுக்கு அந்த புருஷன் ஆகாஷ் காக்காக்கு பயங்கரமா கோவம் வரும். நீ ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு கிண்டல் அடிக்க தேவையில்லை மாலினி. பசிச்சா நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். நீ கொண்டு வந்த சாப்பாட்டை நீயே இங்கேருந்து கொண்டு போ முதல்ல. இந்த தேவையில்லாத கோவத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் படிச்சு சொன்னேன் இந்த வாட்டி கத்திரிக்காவை போடாதீங்கன்னு, அதை மீறியும் நீங்கள் போட்டீங்க. இதெல்லாம் எப்படி விற்பீங்கன்னு நானும் பார்க்குறேன். அப்படி அவங்க 2 பேரும் கோவமா பேசிட்டு இருக்கும்போது அவங்களாண்ட ராதாபுரா பறந்து வந்தது. அந்த ராதாபுரா ஆகாஷ் காக்காவுக்கு அக்காவா. ஏண்டி மாலினி, அவனுக்கு சாப்பாடு வைக்க வந்தியா இல்லை அதை காட்டிட்டு திரும்பி அந்த சோறை கொண்டு போக வந்தியா சொல்லு. இப்போ நான் சம்பாத்தியம் இல்லாத புருஷன் இல்லைக்கா, அதனால தான் கொண்டு வந்த சோறை என்னை காட்டி ரொம்பவே கோவத்தோட திரும்பி அந்த சோறை கொண்டு போயிட்டு இருக்கா என்னுடைய மனைவி. ஏண்டா தம்பி, அவ கோவப்படுறான்னு பார்க்காத, அவளோட சைடும் நியாயம் இருக்கு. அவளையும் நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆமா, ஏதாச்சும் காய்கறியை விதைச்சல் பண்ண பிளான் பண்ணீங்கன்னா 2 பேரும் கலந்து பேசி பண்ணுவீங்களே, இந்த வாட்டி பண்ணலையா? அட 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டோம்க்கா. சோளத்தை பயிரிட சொல்லி மாலினி சொன்னான். ஆனா இது வேற வெயில் காலம்ல, சோளத்தை அறுவடை செய்யணும்னா ரொம்ப அளவுக்கு தண்ணி வேணும். ஆனா அந்த அளவுக்கு நம்மளுடைய கிணறுல தண்ணியே இல்லை. அதனால தான் கத்திரிக்காய் விதைக்கலான்னு சொன்னேன். இப்போ வேற மார்க்கெட்ல கத்திரிக்காய் ரேட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு, அதை வேணான்னு சொல்லி நான் சொன்னேன் நீ. ஆனா என்னுடைய பேச்சு சுத்தமா கேட்டாதானே. புருஷன்னு ரொம்பவே திமிர்ல ஆடினாரு. இப்ப பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. அதுக்குதான் அடிக்கடிக்கு மனைவியோட பேச்சை கேட்கணும்னு சொல்றது. கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கணும். அந்த விதமா சொல்லிட்டு கொண்டு வந்த உணவு சாப்பாடை எடுத்துக்கிட்டு திரும்பி கிளம்பி போயிடும். பாத்தீங்களா அக்கா, அவளுக்கு எந்த அளவுக்கு திமிர் ஏறிடுச்சுன்னு. நீயும் நானும் இங்க இருக்கும் போதே உணவு டப்பாவை எடுத்துக்கிட்டு திரும்பி இங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. ஏது எப்படியாச்சும் பண்ணி இந்த கத்திரிக்காய் தோட்டத்தை வித்துரு தம்பி, அப்பதான் அவளுடைய கஷ்டம் புரியும், உன்னோட அருமை புரிஞ்சு திரும்பி உன்னாண்ட வருவா. என்னால இது மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல உன்னுடைய புருஷன் பொண்டாட்டி நடுவில் என்னால எதுவும் சொல்ல முடியாது. அப்படி தம்பிக்கு சொல்லிட்டு அந்த ராதாபுரா அங்கிருந்து கிளம்பி போயிடும். அப்ப அந்த ஆகாஷ் காக்கா எப்படி இந்த கத்திரிக்காய் தோட்டத்தை விற்கணும்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிஞ்சக்கு அப்புறம், இனி வேற என்ன பண்றதுக்கு இருக்கு, கூடையில கத்திரிக்காவை நிரப்பி வீதி முழுக்க சுத்துற, பார்த்தவன்ல கத்திரிக்காய் வாங்க சொல்லி கெஞ்சி கேட்குறேன். அப்படி உடனடியாக யோசிச்சு எந்த ஒரு தாமதம் பண்ணாம ஒரு கூடையில கத்திரிக்காவை நிரப்பி அங்க இருந்து பறந்து போயிட்டு இருக்கும். கத்திரிக்காய்மா, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், வாங்கம்மா வாங்க, சீக்கிரமா வாங்க, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்தது, ரொம்பவே கம்மியான விலையில. அப்படி கத்திக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது வழியில மீனா குழி தென்படும். ஏண்டி மீனா, கத்திரிக்காய் வாங்கிக்கடி, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வரேன். உங்ககிட்டயே வச்சுக்கோடா, நாங்கெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிட்றது எப்பயோ நிறுத்திட்டோம். ஏண்டி அப்படியெல்லாம் சொல்லாதடி, தயவு செஞ்சு 1 கிலோ கத்திரிக்காய் மட்டும் வாங்கிக்கோ. நீ எந்த அளவுக்கு ரேட்டு சொல்றியோ அதையே நான் வாங்கிக்கிறேம்மா. என்னடா இந்த அளவுக்கு என்னாட கத்திரிக்காய் விற்கிறேன்னா, உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சா? இந்த கூடையில் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் வித்தாதான் திரும்பி வருவேன்னு சொன்னால என்ன? ஒருவேளை மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பேன் தவிர ஏன் இப்படி கத்திரிக்காவை விற்பேன்? ஒருவேளை அப்படி அவ கத்திரிக்காய் விட்டாதான் வீட்டுக்கு வருவான்னா நான் கத்திரிக்காய் விற்கவே மாட்டேன்ல சுத்தமா. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட இல்ல, அந்த மரத்து மேல நின்று நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிற உன்னோட மனைவி மாலை குருவியாண்ட சொல்லுடா. அந்த விதமா சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடும் அந்த மீனா கிளி. இன்னொரு பக்கம் அந்த ஆகாஷ் காக்கா ஒரு மரத்தின் கிளை மேல கோவமா பார்த்துட்டு இருக்கிற தன்னோட மனைவிய பார்ப்பான். தன்னுடைய மனைவி கோவ பார்வையும் மற்ற எரிச்சலற்ற செயல்களையும் பார்த்து தன்னுடைய மனசுக்குள்ள அந்த காக்கா,
அட கிழிஞ்சது போ. அவளுடைய பேச்சை மீறி இந்த கத்திரிக்காய் தோட்டத்தை வச்சதுக்கே ரொம்பவே சீனு போட்டா. இப்ப இந்த மீனா கிளியாண்டா நான் பேசின பேச்செல்லாம் கேட்டிருப்பாளோ? அப்படி கேட்டிருந்தா எனக்கு சங்கு தாண்டி. அப்படி நினைச்சுக்கிட்ட பயத்துல அந்த மாலி குருவியாண்ட வந்தது. அப்ப அந்த மாலி குருவி ரொம்பவே கோவத்தோட பார்த்து, அட திருட்டு நாயே, நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கா? அட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி. அந்த அவகிட்ட சும்மா ஜாலிக்கு சொன்ன, அதெல்லாம் நீ கண்டுக்காத தயவு செஞ்சு. அப்படி அந்த ஆகாஷ் காக்கா ரொம்பவே கெஞ்சி சொன்னாலும் அதை கேட்காம அந்த மாலி குருவி அந்த ஆகாஷ் காக்கா எட்டி உதைச்சு அங்கிருந்து கிளம்பி போயிடும். அந்த விதமா ரொம்ப நாட்கள் கழியும். ஒரு நாள் அந்த கத்திரிக்காய் தோட்டத்தாண்ட அழுதுட்டு இருக்கிற அந்த ஆகாஷ் காக்காவை பார்த்து மாயா சக்திகள் நிறைஞ்ச கொக்கு சுவாமி அதை நோக்கி வரும். கவலைப்படாத ஆகாஷ், நான் சொல்ற மாதிரி பண்ணு, எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன பண்ண சொல்றீங்க கொக்கு சுவாமியே? இங்க இருக்கிற எல்லா கத்திரிக்காய்களையும் வச்சு ஒரு வீடு கட்டுப்பா. இந்த வீடு உன்னுடைய குடும்பத்தை மற்றும் உன்னுடைய நண்பர்களை காப்பாத்தும். அந்த விதமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும். இந்த கொக்கு சாமியா சொன்னார்னா இந்த காட்டுக்கு கண்டிப்பா ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா ஒரு வீட்டை கட்டிடணும். அப்போ உடனடியாக அந்த ஆகாஷ் காக்கா கத்திரிக்காய் வீட்டை கட்டும். அதுக்குள்ள மனைவி மாலி குருவி தன்னுடைய பசங்களை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய புருஷனோட தோட்டத்துக்கு வரும். மற்றும் ரொம்பவே பயத்தோட பதட்டப்பட்டுக்கிட்டு, என்னங்க, காட்டுல பயங்கரமான புயல் உண்டாச்சு. அது காட்டையே சின்ன பின்னம் இல்லாம பண்ணுது. நம்ம உடனடியாக இங்க இருந்து கிளம்பி போலாம். எங்கேயும் போக தேவையில்லை மாலினி, இந்த கத்திரிக்காய் வீட்டுக்குள்ள போகலாம். எல்லாமே நல்லது தான் நடக்கும். அப்படி சொல்லிட்டு தன்னுடைய மனைவியா அந்த கத்திரிக்காய் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகும். அதே நேரத்துல ரொம்பவே பயந்து போன நிலைமையில புறா, கொக்கு, கிளி அந்த கத்திரிக்காய் வீட்டுக்குள்ள போவாங்க. அப்ப அந்த பயங்கரமான புயல் அந்த கத்திரிக்காய் வீட்டை தாண்டி போகும். ஆனா அந்த கத்திரிக்காய் வீட்டுக்கு எதுவும் ஆகாது. தங்களை எல்லாரையும் காப்பாத்தினதுக்காக எல்லாரும் ஆகாஷ் காக்காவை பாராட்டுவாங்க. தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள். தீனி பண்டாரங்கள் என்ற பட்ட பெயர் வாங்கின ராதா மற்றும் மீனா தங்களுடைய வீட்டுக்கு வெளியில நின்னு தங்களுடைய பசிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வீட்டுல உங்களை சமைக்க சொன்னா நீங்க சமைக்கவே இல்லை. இப்ப எனக்கு பயங்கரமா பசிக்குது மம்மி. கொஞ்சம் பொறுத்து கூட செல்லும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு மாலதி காக்கா கிட்ட இருந்து அவளுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட வர சொல்லி ஒரு செய்தி வரும். அப்போ நம்ம 2 பேரும் போய் அங்க தேவையான அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிக்கலாம். இதே விஷயத்த நான் காலையில எஞ்சதுல இருந்து சொல்றேன் மம்மி. நீ அந்த மாலதி ஆண்டி இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. மற்றும் அவங்க வீட்டுல சாப்பிட நம்மள கூப்பிடவே இல்லை. ஆனா எனக்கு மட்டும் பயங்கரமா பசிக்குது மம்மி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்டா. அதுக்கப்புறம் அவ கூப்பிடலன்னா நம்மளே அவளுடைய வீட்டுக்கு போகலாம். அந்த விதமா அந்த மகள் மீனாக்கு புரிய வச்சது அந்த தாய் குருவியான ராதா. சரியா அதே நேரத்துல காக்கா மாலதி ரொம்பவே சந்தோஷத்தோட ராதா குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது வழியில கீர்த்தி கிளிய சந்திக்கும். அட எங்கடி அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு? அட இன்னும் வேற எங்க, நம்மளுடைய ராதா குருவியாண்டா தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன்ல, அவளை வர சொல்லி கூப்பிட போயிட்டு இருக்கேன். அட உனக்கு என்ன மூளைகளை குழம்பிடுச்சா? அட என்ன ஆச்சுடி, ஒரே வார்த்தையில திடீர்னு புசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டேன். உன்னுடைய மகளுக்கு நடத்த போற ஃபங்க்ஷன் நினைச்சு சந்தோஷத்துல அந்த தாய் மற்றும் மகள் சரியான தீனி பண்டாரங்கள்னு நீ மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த விதமா அந்த கீர்த்தி கிளி சொன்ன உடனே அந்த காக்கா மாலத்திக்கு அந்த தாய் மற்றும் மகளோட தீனி பண்டாரத்தை பத்தி ஞாபகம் வந்தது. அப்ப திடீர்னு அந்த காக்காக்கு பயம் வந்துருச்சு. ஐயா கடவுளே, நீ என்ன வழியில சந்திச்சதுனால நல்லாதான் போச்சு. நான் மறந்து போய் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு இருந்தா என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிருப்பேனா? அதான் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல, அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளாண்ட போக தேவையில்லை. நீ வீட்டுக்கு கிளம்பு, வா போலாம். மற்றும் உன்னுடைய மகளாண்டே இரு நீ. அந்த விதமா புரிய வச்சு அங்கிருந்து அந்த காக்கா மாலத்தியை அழைச்சிக்கிட்டு அந்த கீர்த்தி கிளி புறப்பட்டது. காக்கா மாலத்தியோட அழைப்புக்காக வீட்டுக்கு வெளியில காத்திட்டு இருந்த அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளுக்கு பயங்கரமா பசிச்சிட்டு இருக்கு. மற்றும் அவங்க 2 பேரும் கோவத்தோட, இது பாருடா கண்ணு, அந்த காக்கா மாலத்தியோட கண்ணில் படாம எங்க சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவ்வளவு நேரமா காத்திருக்கேன் அம்மா. அப்படி சொன்ன உடனே அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் ரொம்பவே சந்தோஷத்தோட தங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி காக்கா மாலத்தியோட வீட்டு பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற ஏரியாவுக்கு கிளம்பி வருவாங்க. அந்த சமையல் ஏரியால நின்னுட்டு இருந்த வேலைக்காரி பத்மா கொக்கு அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அடுக்கி வைப்பா. அந்த இடத்துக்கு பறந்து வந்திருந்த அந்த தாய் மற்றும் மகள் குருவிகளுக்கு 2 பெரிய டபரா செட்டுகள் தென்படும். அது பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க. மம்மி, அங்க இருக்கிற டபரா அண்டா செட்களை பாத்தியா? ஒரு இதுல சாதம், இன்னொரு இதுல சிக்கன் கறி, இன்னொரு இதுல மட்டன் கறி இருக்கு போல மம்மி. அப்படி சொன்ன உடனே ராதா குருவி வாயிலிருந்து எச்ச ஊறிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல வேலைக்காரியான கொக்கு அவங்களாண்ட நடந்து வந்தது. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. இத பாருமா, சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு தானே? பண்ணி முடிச்சிட்டா மேடம். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை.
நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பெரிய கெஸ்ட்டு. இவன் என்னுடைய மக. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் என்ன மாதிரி பெரிய கெஸ்ட்டுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உணவு வைப்பாங்க. உங்களுடைய அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா இங்கே சமைக்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அந்த விதமா அந்த ராதா குருவி சொன்னுடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு உண்மைன்னு நினைச்சுக்கும் மற்றும் உடனடியாக அவங்களுக்கு உணவு வைக்க அந்த வேலைக்காரி ஏற்பாடு பண்ணும். சரிங்க மேடம், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்களேன். இந்த டேபிளில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். எந்த ஒரு தாமதமும் பண்ணாத, இல்லைன்னா எங்கள் வேலை முடிஞ்சிரும். அட புரியல மேடம். எங்கள் அம்மா ஜோக் பண்ணுறாங்க. சீக்கிரமாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க நீங்கள். அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஒரு டேபிள்ல சாப்பிடுற உணவு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொண்டு வைக்கும். அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த மகள் மற்றும் தாய்க்குருவிக்கு எங்க இல்லாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உடனடியாக டேபிள் மேல இலைய போட்டு அதுல சாதம், சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டணும்னு நினைச்சு அதே சந்தோஷத்தோட அதை பார்த்துக்கிட்டே கைய வணங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் இந்த விதமா சொல்லுவாங்க. கடவுளே, நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கப்பா. எங்களுடைய வயிற்றுல கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கப்பா. அந்த விதமா அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் வேண்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வெறும் 2 நிமிஷத்துல இலையில இருந்த மொத்த சாதத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஷாக்ல உறைஞ்சு போய் அந்த குருவிகளை ரொம்பவே குழம்பி போன நிலையில பார்க்கும். அனைத்தும் கவனித்துட்டு இருந்த அந்த குருவிகள், ஏமா இன்னும் 2 பிளேட்டு எல்லா வெரைட்டியும் ஃபுட்டும் கொண்டு வாமாங்க. எந்த ஒரு இதுவும் மறந்துடாதீங்க, எல்லாமே இருக்கணும் அதுல. அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி கொக்கு உடனடியாக எல்லா வெரைட்டியும் ஃபுட்டை கொண்டு வந்து அவங்களுடைய இலை மேல எடுத்து வைக்கும். அப்போ உடனடியாக எந்த ஒரு தாமதமும் பண்ணாம அந்த மகள் மற்றும் தாய்க்குருவி டக்கு டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரி கொக்கு ரொம்பவே ஆச்சரிய போகும். 100 பறவைகள் சாப்பிட வேண்டிய உணவை இவங்க 2 பேரும் 1 மணி நேரத்திலிருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த உடனடியாக காக்கா மாலத்தி அம்மாண்ட போய் சொல்லணும், இல்லைன்னா அவ்வளோதான். உடனடியாக அந்த வேலைக்கார கொக்கு காக்கா மாலத்தியாண்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லும். அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள் அந்த வேலைக்காரி கொக்கை கண்டுக்காம அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வேலைக்காரி கொக்கு சொன்னதை கேட்டு அந்த காக்கா மாலத்தி ஷாக் ஆயிட்டு உடனடியாக வேகமா அந்த சமையல் இடத்துக்கு ஓடி வரும். அந்த தாய் மற்றும் மகள் குருவி அந்த மாலத்தி காக்கா வரதை பார்த்து உடனடியாக வாயில அப்பளத்தை வச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க பின்னாடி அந்த காக்கா மாலத்தி கையில குச்சியை பிடிச்சிக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருந்தது. ஒரு காட்டு பகுதியில மினி என்ற ஒரு புறா ஒரு மரத்து மேல கூடு ஏற்பாடு செஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. அந்த மினி புறா அங்க இருக்கிற எல்லா பறவைகளோடையும் அன்பா இருக்கும். அதே மாதிரி மத்த பறவைகளும் மினி புறா கூட அன்பா இருப்பாங்க. ஆனா அந்த மினி புறாக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் மினி புறா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த மினி புறா தன்னோட கூட்டுக்குள்ள நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ தன்னுடைய தம்பி அந்த டோனி புறா அங்க வந்து அந்த மினி புறா கிட்ட இந்த மாதிரி சொல்வான். ஏ மினி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க சீக்கிரமா இங்க இருந்து வெளியே கிளம்பு. என்னாச்சு? ஏன் நீ திரும்பி வந்த? என்ன நிம்மதியா வாழ விட மாட்டியா? நான் என்ன பண்ணேன்? இத பாரு, நான் சொல்றத வாய மூடிட்டு கேளு. மரியாதையா எனக்கு காசு கொடு, நிறைய வேலை இருக்கு எனக்கு. என்கிட்ட காசெல்லாம் கிடையாது. மரியாதை இங்க இருந்து கிளம்பு நீ. அட, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு உன்ன. அப்ப அந்த டோனி புறா கையில குச்சியை வச்சு மினி புறாவை பயங்கரமா உதைச்சு அதே மாதிரி மினி புறாவோட கூட்டை போற வழியில கீழே தள்ளி விட்டு அங்க இருந்து பறந்து போகும். ஐயோ கடவுளே, இப்படி பண்ணிட்டானே. இப்படி நினைச்சுக்கிட்டே சோகமா அழுதிட்டு இருக்கும் போது அந்த மினி புறா அந்த வழியா போயிட்டு இருக்கிற அந்த டோனி புறா அந்த மினிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவான். ஐயோ கடவுளே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு கேடும் நான் பண்ணதில்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் எனக்கு குடைச்சல் தரானே. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மினி புறா திரும்பி இன்னொரு கூட்ட ஏற்பாட்டு பண்ணிட்டு இருக்கும் போது அதை பார்த்து அந்த டோனி புறா இந்த மாதிரி சொல்லுவான். அப்படியா? இன்னொரு கூட்டணி ஏற்பாட்டு பண்ணிட்டு இருக்கியா? அது எப்படி நான் சும்மா விடுவேன்? இதையும் விட்டு வைக்க மாட்டேன். எப்படியோ மினி புறா கஷ்டப்பட்டு இன்னொரு கூட்டை கட்டி அங்க இருந்து போவான். ஆனா அதை பார்த்த டோனி அங்க பறந்து வந்து அந்த இன்னொரு கூட்டையும் நாசமாக்கி அங்க இருந்து போயிடுவான். ஐயோ கடவுளே, கஷ்டப்பட்டு எப்படியோ இன்னொரு கூட்டம் ஏற்பாட்டு பண்ண, ஆனா திரும்பி வந்து அதை நாசமாக்கிட்டு போயிட்டானே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இப்படி அழுதுட்டு இருந்த மினி புறா திரும்பி மனதைரியத்தை கொண்டு வந்து இன்னொரு கூட்டை தயார் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பா. கஷ்டப்பட்டு இன்னொரு கூட்டையும் தயார் செய்யற நிலைமையில திரும்பி அந்த டோனி புறா அங்க பறந்து வந்து அந்த கூட்டையும் நாசமாக்கி போயிடுவான். ஐயோ கடவுளே, இன்னொரு கூட்டம் நான் எப்படி தயார் செய்வேன்? எல்லா வாட்டியும் இப்படி தயார் செஞ்சா வந்து நாசம் பண்ணிக்கிட்டு போயிட்டே
இருக்கானே. இந்த வருத்தத்திலேயே அந்த மினி புறா ரொம்ப சோகமா இருக்கும். அதே வழியாக போயிட்டு இருந்த அந்த டோனி புறா பார்த்து சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியாக பிண்டு மைனா வருவான். ஐயையோ, என்னாச்சு மினி? ஏன் ரொம்ப சோகமா இருக்க? என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. அப்போ மினி புறா தன்னுடைய தம்பி டோனி புறா பத்தி அந்த பிண்டு மைனா கிட்ட சொல்லும். அதே மாதிரி தன்னுடைய தம்பி பண்ண வேலை பத்தியும் ரொம்ப சோகமா வருத்தப்பட்டுக்கிட்டே சொல்லும். ஐயோ, இது ரொம்ப பெரிய தவறாச்சே. உன் தம்பி பண்ணது ரொம்பவே மோசம். ஆமா, என் தம்பி ரொம்பவே கெட்டவன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை முறையும் வீடு கட்டுறேனோ அந்த வாட்டி வந்து கூட்ட நாசம் பண்ணிட்டு போறான். அட, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. நீ மரக்கட்டைகளால ஒரு வீடை ரெடி பண்ணு. அப்ப அவன் வந்து அந்த வீடை உடைக்க நினைச்சாலும் உடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அட சபாஷ் பிண்டு, நீ ரொம்பவே அருமையான யோசனை கொடுத்த. நீ சொன்ன மாதிரியே நான் செய்றேன், சரியா? அப்போ உடனடியாக அந்த மினி புறா மரக்கட்டைகளால ஒரு புது வீடு கட்டும். அந்த மாதிரி வீடு அந்த சுற்று வட்டாரத்திலேயே கிடையாது. எல்லா பறவைகளும் அந்த வீட்டை பார்க்க அங்க கூட்டமா வரும். அட, அந்த மினி ரொம்ப ஸ்ட்ராங்கான வீட்டை தான் கட்டியிருக்கு. இப்ப நான் அந்த வீட்டை எப்படி உடைக்க போறேன்? அப்போ அந்த அந்த டோனி புறா அந்த மரக்கட்டைகளால செஞ்ச வீடை உடைக்க நினைப்பான். ஆனா அந்த மரக்கட்டைகளால செஞ்ச வீடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒன்னும் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த வீட்டை நான் உடைக்கணும். அப்போ உடனடியாக அந்த டோனி புறா அந்த காட்டுக்கு பறவைகளுக்கெல்லாம் ராஜா ஆன கழுகு கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லும். இத பாருங்க கழுகண்ண, அந்த மினி புறா இருக்கல்ல, அவ எல்லா பறவைகளோடையும் சேர்ந்து உங்களோட பேரை கெடுக்கணும்னு பாக்குறானா? அட, என்ன சொல்ற நீ? நான் என்னைக்குமே மினிக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யல. அப்ப மினி ஏன் என்னை பத்தி தப்பா பேசணும்? என்ன சொல்ற நீ? அட கழுகண்ணா, எனக்கு தெரிஞ்ச அந்த மினி புறா வேணும்னே உங்களோட பேரு கெடுக்கிறதுக்குன்னே பண்றா. நீங்க அந்த மினி புறாவை இந்த காட்டுல இருந்து வெளியில துரத்திடுங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் சொல்றத யோசிங்கண்ணா. நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதான். நான் உடனடியாக அந்த மினியை இங்க கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் இந்த காட்டுல இருந்து வெளியில துரத்துறேன். அப்ப அந்த மினி புறா அங்க இருந்து பறந்து போய் அந்த கழுகு கிட்ட போயிட்டு இருக்கும். அங்க அந்த டோனி புறா மினிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே கழுகு கிட்ட நிப்பான். அட என்னாச்சு கழுகண்ணா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நீ எல்லா பறவைகளுடன் சேர்ந்து என்னோட பேரை கெடுக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால்தான் உன்னை இந்த காட்டுல இருந்து வெளியில துரத்தலான்னு இருக்கேன். ஐயோ கழுகண்ணா, என் மேல வேணும்னு யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் போய் நம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தோனி தான் என் மேல இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லிருக்கான். என்ன பழி வாங்க நினைக்கிறான். நான் கஷ்டப்பட்டு எத்தனை வாட்டி வீடு கட்டினாலும் அத வந்து உடைச்சிருக்கான். அதனால இந்த வாட்டி நான் மரக்கட்டைகளால ஒரு புது வீடு கட்டினேன். அதை உடைக்க முடியாம என்னை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கான். நம்பாதீங்க. என்னது, மரைக்கட்டைகளால வீடு கட்டினியா? அது எப்படி? நீங்க எங்க கூட வாங்க கழுகண்ணா, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப உடனடியாக அந்த மினி புறா கழுக தன் கூடயே கூட்டிக்கிட்டு போய் தன்னுடைய புது வீடு அந்த மரக்கட்டைகளால கட்டின வீட காமிக்கும். அந்த வீட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா கழுகு இந்த மாதிரி சொல்லும். செம்ம மினி, செம்ம. உன்னோட வீடு ரொம்பவே அருமையா இருக்கு. ஆனா எனக்கும் இந்த மாதிரி வீடு ஒண்ணு கட்டி தர முடியுமா? கண்டிப்பாகவே அண்ணா. இதோ பாரு டோனி, இன்னிலேந்து நீ மினிக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தரக்கூடாது. அதுவும் மீறி கொடுத்தீனா உன்னை காட்டுல இருந்து நான் வெளியில துரத்திடுவேன். தலைய தொங்க போட்டுக்கிட்டு தோனி அங்கிருந்து பறந்து போயிடுவான். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள மினி தன்னோட புது வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வருவா.